Hello students, இந்த வீடியோவில் வந்து SSP இன்டர்வியூ ட்ரெஸ் கோட் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி இந்த ட்ரெஸ் கோடை பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேண்டிடேட்ஸ், முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு காலப் லெட்டர் வந்திருக்கும்ல, அதில் வந்து செக் பண்ணுங்கள் என்னெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களோட காலப் லெட்டரில் இருக்கும். அதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க. டார்க் கலர் ட்ரௌசர் அண்ட் லைட் கலர் ஷர்ட், விச் மீன்ஸ் பேண்ட்டு. டார்க் கலர் ட்ரௌசர்ன்றது வந்து பேண்ட்டு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. பேண்ட்டு வந்து டார்க் கலரில் இருக்கணும், ஷர்ட்டு வந்து லைட் கலரில் இருக்கணும். ஓகே. ப்ரௌன் ஆர் பிளாக் ஷூஸ். ஷூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கலாம், இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் கலர் ஆர் பிளாக் கலர். நெக் டை ஆப்ஷனல், அதாவது டை வந்து நீங்கள் கட்டலாம், இல்லைன்னா டை இல்லாமலேயோ வந்து நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூவை. நெக் டை ஆப்ஷனல் ஃபார் இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு, ஸ்பேர் ட்ரெஸ் ஃபார் யூஸ் அதர் தென் இன்டர்வியூ. ஸ்பேர் ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இன்டர்வியூவுக்கு போய் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு டேயில் வந்து ஸ்க்ரீனிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிறப்போ அங்கே மெஸ் இருக்கும். ஓகே, எஸ்எஸ்பி சென்டரில் மெஸ்ஸுன்னு இருக்கும். அங்கே வந்து உங்களை மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அங்கே சாப்பிடுவாங்க. அந்த மெஸ்ஸில் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வந்து நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரணும். ஷூவில் தான் வந்து நீங்கள் போகணும். ஓகே, ஷூ போட்டுட்டு தான் வந்து மெஸ்குள்ளெல்லாம் போகணும். ஃபார்மல் ட்ரெஸ் ஒன்லி தே அலோட். அண்டு மற்ற டைமில் நீங்கள் ரூமுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்காமடேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தங்குறதுக்கு. அங்கே வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் ஸ்பேர் ட்ரெஸ் ஃபார் யூஸ் அதர் தென் இன்டர்வியூ. அந்த அக்காமடேஷனில் நீங்கள் தங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் வந்து சுடிதார் கூட நீங்கள் ரூமில் இருக்கிறப்போ நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அக்காமடேஷனில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சுடிதார் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் மெஸ்ஸில் வந்து நீங்கள் போயிட்டு சாப்பிட்றப்ப வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரணும். ஓகே, அது வந்து ரூல்ஸ். சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டில் இந்த ட்ரெஸ் கோடு பற்றி புரிஞ்சதா? பேண்ட்டு வந்து டார்க் கலரில் இருக்கணும், ஷர்ட்டு வந்து லைட் கலரில் இருக்கணும், பிளாக் இல்லைன்னா ப்ரௌன் கலர் ஷூ வந்து போட்டுட்டு போகணும். நெக் டை வந்து ஆப்ஷனல். அண்ட் ஸ்பேர் ட்ரெஸ், மற்ற ட்ரெஸ்ஸு மெஸ்ஸு தவிர நம்ம வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போடல, அது உங்கள் இஷ்டம். டிஷர்ட், ட்ராக் பேண்ட், சுடிதார்ஸ் எல்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு, பியூர் ஒயிட் ஷார்ட்ஸ், டிஷர்ட், sweater for winter and sports shoes and socks, preferably white for GTO test. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா GTO டாஸ்க்குன்னு ஒன்று நடக்கும். டே 3 டே 4 ஃபுல்லாகவே வந்து இந்த GTO தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த GTOவில் வந்து நிறைய ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த GTOவில் வந்து என்ன ட்ரெஸ் கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ராக் பேண்ட், அதே மாதிரி ஒயிட் டிஷர்ட். ஜென்ஸு வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம். ஜென்ஸுக்கு வந்து பியூர் ஒயிட் ஷார்ட்ஸ். டிஷர்ட்டு வந்து ஒயிட் கலரில் தான். GTO டாஸ்கில் வந்து உங்களோட யூனிஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு அப்புறம் ட்ராக் பேண்ட்டு, ஒயிட் டிஷர்ட், ஒயிட் ட்ராக் பேண்ட். ஜென்ஸு வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ட்ராக் பேண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்வெட்டர், வின்டர் டைமில் வந்து ரொம்ப குளிரும், அப்போ வந்து நீங்கள் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போங்க. ஓகே. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அண்ட் சாக்ஸ். ஷூ கூட வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும். ஒயிட் ஷூ அப்புறம் ஒயிட் சாக்ஸ் அதை வந்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வந்து இந்த GTO டாஸ்க்குக்கு ஒரே ஒரு செட்டு வாங்கினா போதும். ஒரு செட் வாங்கிக்கோங்க. ட்ராக் பேண்ட், அப்புறம் வந்து டிஷர்ட், ஷூ ஒரு செட், அப்புறம் வந்து சாக்ஸு. இந்த ஃபார்மல் ட்ரெஸ் இருக்குல்ல, சீரியல் நம்பர் 1, இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், இப்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே 1ல் வந்து
நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போகணும். ஓகேவா? டே 2ல் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபரன்ஸில் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போகணும். ஆனால் வந்து நீங்கள் 3 செட்டெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 செட் போதும். ஓகே, ஃபார்மல் ட்ரெஸ் வந்து 2 செட் போதும். ஏன்னா வந்து அந்த லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம். சில டைம் வந்து பத்தவே பத்தாது, ட்ரெஸ் வைக்கிறதுக்கே பத்தாது. நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபார்மல் ட்ரெஸ் வந்து 2 செட் போதும். இந்த டே 1ல் வந்து நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதை வந்து நல்லா லுக்காக இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து டே 1க்கு யூஸ் பண்ணுங்கள். அதே ட்ரெஸ்ஸை வந்து கான்ஃபரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். அண்டு இந்த செலெக்ஷன் சென்டரில் வந்து லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவங்களே வந்து ஹைனும் பண்ணி கொடுத்துருவாங்க ட்ரெஸ்ஸை. டே 1ல் வந்து நல்லா ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, அதே ட்ரெஸ்ஸை வந்து கான்ஃபரன்ஸ்க்கும் வச்சுக்கோங்க. அண்ட் டே 2 வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் வேணும். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு தான் நடக்கும். வேட்டு, டேட்டு அண்ட் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டே 2ல் வந்து நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி தான் டார்க் பேண்ட், லைட் ஷர்ட், பிளாக் ஷூ, டை வந்து ஆப்ஷனல். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் கோடு இருக்கும். சேம் தான். ஓகே, டே 2ல் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். டே 3, டே 4 வந்து GTO டாஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து டே 3, டே 4 வந்து GTO டாஸ்க் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு செட்டு ஒயிட் டிஷர்ட்டு, அப்புறம் ஒயிட் ட்ராக் பேண்ட். கேர்ள்ஸாக இருந்தால் ஒயிட் ட்ராக் பேண்ட்டை வந்து வாங்கிக்கோங்க. பாய்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, ஒரு செட்டு போதும். டே 3, டே 4 2 நாளைக்கும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா டே 3ல் வந்து அழுக்காயிடும். சில டைம் அங்கேயே இருக்கும். வாஷ்ரூமில் போயிட்டு ஏதாச்சும் டர்ட் பட்டுச்சுன்னா, அழுக்காயிடுச்சுன்னா லேசாக வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு சோப்பு போட்டு அது ஏதோ மேனேஜ் பண்ணுங்கள். ஓகே, டே 3, டே 4 வந்து ஒரு செட் போதும் GTO டாஸ்க்கு. அண்ட் டே 5 வந்து கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ் ரவுண்டில் வந்து நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போகணும். டே 1க்கு யூஸ் பண்ண அந்த லக்கி ட்ரெஸ், ஓகே, அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸே வந்து நீங்கள் கான்ஃபரன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த GTO டாஸ்க்குக்கு இன்னொரு செட் வாங்கிக்கலாமா, ஒயிட் டிஷர்ட், ஒயிட் ட்ராக் பேண்ட், இல்லைன்னா ஒயிட் ஷார்ட்ஸ் ஜென்ஸ்க்கு இதை வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை வேணாம், ஒரே ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செட் ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கலரை சூஸ் பண்ண போகிறோம். ஃபார்மல் ட்ரெஸ்க்கான கலரை வந்து சூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து சில கலர்ஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு போனால் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து லுக் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்லியிருக்க ட்ரெஸ்ஸை தவிர, ஃபார்மல் ட்ரெஸ் தவிர இந்த ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போடுறது, டே 1ல் போயிட்டு டிஷர்ட் போட்டுட்டு அட்டென்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஓகே, டெஃபினெட்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து திட்டுவாங்க. ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வர சொன்னால் என்ன ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க, அப்போவே திட்டிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்லேயே வந்து போங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சுடிதார் இல்லைன்னா சாரீ போட்டுட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமான்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சுடிதார் வந்து ப்ளைன் சுடிதார் தான், அதை போட்டுட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா, சாரியும் வந்து ப்ளைனாக தான் இருக்கும், அதை போட்டுட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா நோ. உங்களுக்கு காலப் லெட்டர் வந்திருக்கும். அதில் பாருங்கள் என்ன ட்ரெஸ் கோட் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். விச் மீன்ஸ் சுடிதார் அண்ட் சாரீ நீங்கள் போட்டு போகாதீங்க. ஓகே, என்ன கேட்டால் வந்து மை அட்வைஸ், டோன்ட் வியர் சுடிதார் அண்ட் சாரீ. சுடிதார் அண்ட் சாரீ வந்து வியர் பண்ணாதீங்க. அதை வந்து போட்டுட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்க. கேர்ள்ஸ்க்கு சொல்கிறது. ஓகே, உங்களை வந்து இந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் பேண்ட் ஷர்ட்டில் பார்த்த உடனே ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும். உங்கள் பிஹேவியர்லாம் ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும் அங்கே. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு நான் வந்து ஒரு 2 ஃபார்மல் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கணும். டை வந்து ஆப்ஷனல்.
இந்த கலர் பாருங்கள், இந்த கலரும் வந்து நல்லா தான் இருக்குது ஃபார்மல் ட்ரெஸ். அண்ட் டக்கின் பண்ணுறப்போ வந்து நீட்டாக ஒழுங்காக டக்கின் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபார்மல் ட்ரெஸ் வியர் பண்ணுறப்போ வந்து டக்கின் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகே, தெர் இஸ் லாட் ஆஃப் வீடியோஸ் இன் யூடியூப். ஃபார்மலாக இன்டர்வியூக்கு போகிறப்போ எப்படி டக்கின் பண்ணமோ அந்த மாதிரி டக்கின் பண்ணுங்கள். அண்டு டக்கின் பண்ணுறப்போ வந்து முன்னாடி அந்த சுருக்கெல்லாம் விழக்கூடாது. சைடில் தான் வந்து சுருக்கம் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேக் சைடும் வந்து எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. அண்டு டக்கின் பண்ணுறப்போ வந்து நீட்டாக டக்கின் பண்ணுங்கள். முன்னாடி அப்புறம் வந்து பேக் சைடு சுருக்கம் விழுற மாதிரி வந்து டக்கின் பண்ணாதீங்க. சைடில் இருக்கலாம். ஓகே, ஷர்ட்டு வந்து நம்ம இன்டர்வியூக்கு போகிறப்போ வியர் பண்ணுறப்போ டக்கின் பண்ணுவோம். டக்கின் பண்ணுறப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா பேக் சைடில் வந்து ப்ளைனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். சைடில் தான் வந்து சுருக்கம் விழணும். ஓகே, சைடில் தான் வந்து இந்த சுருக்கம்லாம் சைடில் தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளைனாக இருக்கணும். நான் வந்து ஷோ பண்ணுறேன். இன்னொரு இமேஜில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷூ வந்து பிளாக் இல்லைன்னா ப்ரௌன் கலர் ஷூவை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மை சாய்ஸ் வந்து பிளாக் ஷூ வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக ஃபார்மலாக இருக்கும். பிளாக் ஷூ வந்து பெஸ்ட். அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் வந்து பிளாக் ஷூ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த ஷூ வந்து உங்கள் காலுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கணும். ஓகே, நீங்கள் நடக்கிறப்போ ஓடுறப்போ வந்து அந்த காலுக்கு வந்து அந்த பிளாக் ஷூ நல்லா ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக கரெக்டாக இருக்கணும். லூஸாலாம் இருக்கக்கூடாது. கால் வந்து அந்த ஃபீட்டை நம்ம தூக்குறப்போ வந்து லூஸாலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும் பிளாக் ஷூ. அந்த மாதிரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து நேவி ப்ளூ பேண்ட்டு, டார்க் கலர் பேண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ட்ரெஸ் கோடில். நேவி ப்ளூ பேண்ட் அண்ட் இந்த ஷர்ட் லைட் ப்ளூ ஷர்ட். நல்லாயிருக்கு இந்த கலர். ஓகே, லுக்காக ஆஃபீஸர் மாதிரி இருக்கா. அப்புறம் வந்து பெல்ட்டு, இம்பார்ட்டன்ட் திங் பெல்ட்டு வந்து பிளாக் கலர்லேயே வாங்கிக்கோங்க. பிளாக் பெல்ட் இந்த மாதிரி நல்லா இருக்கா. பிளாக் பெல்ட். ஷூ வந்து பிளாக் ஷூ இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பிக்சரில் நீங்கள் வாங்குறப்போ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிக்கோங்க. அண்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து அந்த ஃபார்மல் ட்ரெஸ் ஒரு வாட்டி வியர் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்லிவிட்டு வியர் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த டக்கின் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் சுருக்கம் இருக்கா? இல்லை, சைடில் தான் வந்து சுருக்கம் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பண்ணணுன்றதுக்காக. அண்டு இந்த பிக்சர் பாருங்கள். இதில் ப்ளைனாக கரெக்டாக இருக்கா. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், டக்கின் பண்ணுறப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, சுருக்கெல்லாம் வந்து சைடில் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ளைனாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். பேக்கில் வந்து இந்த சைடு ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். சைடில் மட்டும்தான் வந்து சுருக்கம் இருக்கணும். இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். அண்டு கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்மல் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணணும். ஓகே, எஸ்எஸ்பி இன்டர்வியூவோட ஃபஸ்ட்டு டேயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கலர் பாருங்கள். பிளாக் பேண்ட்டு அப்புறம் லைட் ப்ளூ ஷர்ட். இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லைட் பிங்க் ஷர்ட் பிளாக் பேண்ட். இந்த பேண்ட் வேணாம், பிளாக் பேண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பேண்ட்டு வந்து இந்த கலரில் எடுத்துக்கோங்க பேண்ட்டு. ஓகே, இந்த பிளாக் பேண்ட்டு அப்புறம் லைட் பிங்க் ஷர்ட் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிக்சர் பாருங்கள். பிங்க் ஷர்ட், லைட் பிங்க் ஷர்ட், பிளாக் பேண்ட். நல்லா இருக்கா காம்பினேஷன்? கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கா? ஜென்ஸும் வந்து இதே கலர் தான். லைட் பிங்க் ஷர்ட் அண்ட் டார்க் பிளாக் பேண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் கோடோட கலர் பாருங்கள்.
பேண்ட்டு வந்து பிளாக் பேண்ட். அண்ட் ஷர்ட் வந்து ஷர்ட் கலர் வந்து நல்லா இல்லை, வேறு ஷர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பிங்க்கு இல்லைனா ப்ளூ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து ஜிடிஓ டாஸ்க்கு ஒயிட் ட்ராக் பேண்ட் ஒயிட் டிஷர்ட்டுன்னு கேர்ள்ஸுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிக்சர் பாருங்கள், இந்த கேர்ள்ஸ் வந்து எப்படி வியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ட்ராக் பேண்ட் ஒயிட் டிஷர்ட். இந்த கேர்ள் இப்போ நான் வந்து மார்க் பண்ணல, அந்த கேர்ள் மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹின்லாம் பண்ணாதீங்க, ஓகே? டிஷர்ட்லாம் வந்து ஹின் பண்ண வேணாம், அப்படியே விடுங்க. ஒயிட் ஷூ. ஜிடிஓ டாஸ்கோட ட்ரெஸ் கோட் பார்த்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு. அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் வந்து பேண்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதான் வந்து இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து ஓடுற டாஸ்க் இருக்கும், நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும். அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ட்ராக் பேண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. அண்ட் கேர்ள்ஸ், பிஃபோர் கோயிங் டு அட்டெண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ டு வியர் ஜிடிஓ டாஸ்க் யூனிஃபார்ம் ஆல்சோ, ஓகே? ஜிடிஓ டாஸ்க்கான ட்ரெஸ் கோட் அதையும் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. எல்லோரும் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் ஒயிட் கலர் ட்ராக் பேண்ட் இல்லைன்னா ஷார்ட்ஸ் கூட சில கேர்ள்ஸ் போடுவாங்க. அண்ட் டிஷர்ட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ காலர் வச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் வந்து டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ காலர் இருக்கிற மாதிரி, டிஷர்ட்டுக்கு காலர் இருக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகே? அங்கே வந்து ஓடுற டாஸ்க் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அங்கே செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஜிடிஓ டாஸ்க்கு அதோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் இந்த பிக்சர் பாருங்கள், இது வந்து ஜென்ஸ்க்கான ட்ரெஸ் கோட். ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்களா, ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க ஜிடிஓ டாஸ்க்குக்கு. இது வந்து கேர்ள்ஸ்க்கு ஒயிட் டிஷர்ட் அப்புறம் ட்ராக் பேண்ட். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி சில கேர்ள்ஸ் வந்து ஷார்ட்ஸும் யூஸ் பண்ணாங்க, அது வந்து அவங்களோட கம்ஃபர்டபுளாக பொறுத்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் சூட். இதை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேணாம், ஓகே? பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் இந்த கோட் சூட்லாம் போட்டு வருவாங்க. கான்ஃபரன்ஸ் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கோட் சூட்டெல்லாம் போட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. உங்களை மாதிரி தான் வந்து அவங்களும் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண வராங்க. ட்ரெஸ் கோட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோட் சூட்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் தான் வந்து ஜாஸ்தி ஆகும், ஓகே? என்ன ட்ரெஸ் கோட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் போட்டு போங்க. இல்லைனா வந்து நானும் கோட் சூட் வாங்க போகிறேன் அதை மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம், ஓகே? நெக்ஸ்ட்டு ஷூ வந்து ஒயிட் ஷூ. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஓ டாஸ்க்குக்கு. நீங்கள் வந்து 2 ஷூ வாங்குற மாதிரி இருக்கும். பிளாக் ஷூ ஃபார்மல், அப்புறம் வந்து ஒயிட் ஷூ ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் வந்து ஷூ வாங்குறப்ப அந்த ஷூ வந்து உங்கள் காலுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கா, அந்த ஷூ போட்டு உங்களால் ஓட முடியுதா, அதெல்லாம் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ், நீங்கள் வந்து ஷூ வாங்குறப்ப ஒயிட் ஷூ வாங்குறப்ப வந்து அது உங்கள் காலுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அண்டு அந்த ஷூ வந்து உங்கள் காலுக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஜிடிஓ டாஸ்கில் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ, அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் ஒரு சென்டர் கொடுப்பாங்க, உங்களோட அக்காமடேஷன் நீங்கள் தங்கறதுக்குன்னு ஒரு பிளேஸு உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருந்து அங்கேயே கிரவுண்டெல்லாம் இருக்கும். ஜிடிஓ டாஸ்கில் நிறைய டாஸ்க் இருக்குது, ஓகே? ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்களே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இருக்க இடத்துலேருந்து, அதாவது உங்களோட நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த கிரவுண்டுக்கு ஓட விடுவாங்க காலங்காத்தால், ஓகே? டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெலாம் வந்து உங்களை அங்கேருந்து அந்த கிரவுண்டுக்கு ஓட விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஷூலாம் கரெக்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருந்தால் தான் வந்து நல்லா உங்களால் அந்த டைமில் ஓட முடியும், ஃபாஸ்ட்டாக ஓடணும். அப்புறம் வந்து கயிறு மேலெல்லாம் ஏறுறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு ராடு மேலே நடக்க சொல்லுவாங்க. அண்டு கயிறு மேலே வந்து ஏறத்துக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஷூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓடுறதுக்கு, ஜம்ப் பண்ணுறதுக்கு, கயிறு மேலே ஏறுறதுக்கு, ராடு மேலே வந்து ஏறுறதுக்கு, செவுறு மேலே ஏறுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஷூ ஃபிட்டாக இருக்கணும்.
அண்டு லேஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து லேஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் கேர்ள்ஸ் ஷூ வாங்குறப்ப வந்து உங்களுக்கு கேர்ள்ஸு ஷூ வந்து ஃபிட்டாக இல்லைன்னா ஜென்ஸு ஷூ கூட வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு தேவை நீங்கள் ஒயிட் கலர் ஷூ போட்டு இருக்கணும் அன்றைக்கி. ஓகே, ஸோ ஜென்ஸ் ஷூ போட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அண்டு ஷூக்கு வந்து லேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்போர்ட்ஸ் ஷூக்கு. அண்டு உங்களுக்கு வந்து லேஸ் கட்ட தெரியலனா, ஷூ லேஸ் கட்ட தெரியலனா எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே வந்து அது எப்படி ப்ராப்பராக ஷூ லேஸ் கட்டுறது அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லேஸ் வந்து டைட்டாக கட்டணும் ஷூக்கு. ஏன்னா நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் தங்குற இடத்துல இருந்து அந்த கிரவுண்டுக்கு ஓட வைப்பாங்க. அண்ட் டே 3 டே 4 ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நிறைய ஓடுற மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஷூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஜென்ஸ்க்கு ஷார்ட்ஸ். அண்ட் இது வந்து ஜிடிஓ டாஸ்க்கான ஒயிட் டிஷர்ட். இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட்ஸ் பார்த்தோம், இது வந்து ஒயிட் டிஷர்ட். அண்டு நீங்கள் வந்து டிஷர்ட் வாங்குறப்போ காலர் வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அண்ட் இதுவும் வந்து ஃபார்மல் ட்ரெஸ். டார்க் ப்ளூ கலர் பேண்ட், மேலே வந்து லைட் ப்ளூ கலர் ஷர்ட். இது இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கலர் சொல்லியிருக்கேன், பிளாக் பேண்ட், லைட் பிங்க் ஷர்ட். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபார்மல் ட்ரெஸ்லாம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தைங்க. தொலைன்னு இருக்கிற மாதிரிலாம் தைச்சிடாதீங்க. ஓகே, ஃபிட்டாக இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து தைச்சிட்டு அதை போட்டு போங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் பாருங்கள், லைட் ப்ளூ கலர் ஷர்ட், பிளாக் பேண்ட். அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போகிறப்போ வந்து இந்த மாதிரி வந்து தலை வாரிட்டு போங்க. ஓகே, கொண்டெல்லாம் வந்து சில பேர் போடுவாங்க, பட் அது வேணாம், அது வந்து நல்லா இருக்காது ஃபேஸுக்கு. இதுவே நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஷூ, பிளாக் ஷூ. நீங்கள் வந்து எந்த ஷூ வேணாலும் வாங்குங்க, என்ன மாதிரி டிசைன் இருந்தாலும் வாங்குங்க, ஆனால் பிளாக் கலரில் இருக்கணும் ஷூ. இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஃபார்முலா. ஓகே, பிளாக் ஷூவை வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவோட ட்ரெஸ் கோட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போனோம். டே 1 டே 2 வந்து ஃபார்மல் ட்ரெஸ், டே 3 டே 4 வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். அதாவது ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் ட்ராக் பேண்ட், ஜென்ஸாக இருந்தால் ஒயிட் ஷார்ட்ஸ். அண்டு கான்ஃபரன்ஸ் ரவுண்டுக்கு ஃபார்மல் ட்ரெஸ் கோடு பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அண்டு செலெக்ஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா மெஸ் இருக்கும். மெஸ்ஸில் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஸ்க்ரீனிங் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்புறம் வந்து மெஸ்ஸில் நீங்கள் என்டர் ஆகிறப்போ ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வந்து நீங்கள் போகணும். ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போகணும், ஷூ போட்டு தான் வந்து உள்ளே போகணும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ட்ரெஸ் கோட் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.